வணக்கம். வெல்கம் டு வெல்கம் டு த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் பேஜ் விசிட்டர்ஸ் அதை பத்தி பார்க்க போறோங்க. ஏன் இந்த நான் டைப்ஸ் ஆஃப் பேஜ் விசிட்டர்ஸ்னு நான் பேசுறேன்னா அது காரணம் இன்னைக்கு அலெக்சாங்கிற டூல் மூலமா பல வெப்சைட்ஸ் ரேங்க் செய்யப்படுகிறது. அப்படி ரேங்க் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபேக்டர் ப்ரியாரிட்டியா மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அது ஒன்று பேஜ் வியூஸ், ரெண்டாவது அமௌண்ட் ஆஃப் யூசர்ஸ் விசிட்டிங் டு ஆல் வெப் பேஜ் ஆல் வெப்சைட், அதாவது பேஜ் விசிட்டர்ஸ்னு சொல்லலாம். பொதுவாக இந்த பேஜ் விசிட்டர்ஸ் எப்படி வராங்க, எது மூலமா வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ் டூல் மூலமா பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இவங்க வர்றது காமனா ரெண்டு டைப்பா சொல்லலாம். ஒன்று டைரக்ட் விசிட்டர்ஸ், அதாவது நான் வெப்சைட்ல நான் கண்டென்ட் எழுதி போடுறேன். என்னோட வெப்சைட்ல இப்போ ஃபார் உதாரணத்துக்கு நான் ஒரு பிளாக் வச்சிருக்கேங்க. அந்த பிளாக்ல சிம் கார்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் எழுதியிருக்கேன். ஸோ என்னோட கண்டென்ட் நல்லா இருக்கிறதுனால என்னோட அந்த கண்டென்ட்டுக்கான குவாலிட்டியை பார்த்து சர்ச் இன்ஜின் டாப் 10 டாப் 20 பிளேஸ் அந்த கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணப்படுகிறது. சர்ச் இன்ஜின் அந்த பிளேஸ் கொண்டு போகுது. அதனால அது மூலமா அந்த பீப்புள் சிம் கார்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பீப்புள் சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த கண்டென்ட் விசிபிள் ஆகும். அது மூலமா வரவங்க டைரக்ட் விசிட்டர்ஸ். அண்ட் இன்னும் டைப் ஆஃப் விசிட்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, இப்போ என்னோட நான் எழுதியிருக்க கண்டென்ட் இந்த கண்டென்ட்டை சப்மிட் பண்றதுக்குன்னு சில வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் போய் என்னோட கண்டென்ட்டை சப்மிட் பண்ணனா அதை பார்த்துட்டு சில விசிட்டர்ஸ் என்னோட வெப்சைட் வருவாங்க. அது ஒரு செகண்ட் டைப். மூணாவது சோஷியல் விசிட்டர்ஸ். இந்த சோஷியல் விசிட்டர்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு கண்டென்ட் எழுதியிருக்கேன் என் பிளாக்ல. இந்த கண்டென்ட் நான் நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும், இந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு சேரணும்னு நான் நினைச்சேன்னா, இன்னி தேதிக்கு எந்த நியூஸா இருந்தாலுமே ரொம்ப சீக்கிரம் ரீச் ஆகுற கூடிய ஒரு மீடியம் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா இன்னைக்கு என்ன நியூஸ் போட்டாலுமே எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரம் போகுது. அது என்ன மாதிரி நியூஸ் ஆனா கூட உடனே பல பேர் ஷேர் பண்றான், லைக் பண்றான், அது நிறைய பேர் அதை பாக்குறாங்க. ஸோ நான் என்னோட ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் வச்சுக்கிறேன், ட்விட்டர்ல அதை என்னோட கண்டென்ட்டை பற்றி ஒரு லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஃபேஸ்புக்கில் என் பேஜில் என்னோட கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறேன். அது கூட என்னோட பிளாகோட லிங்க் கொடுக்குறேன், பின்இன்ட்ரெஸ்ட், அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல பிக்சர்ஸாக கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு ஓகே இவன் நல்ல கண்டென்ட் எழுதியிருக்கான், இவன் வெப்சைட்டுக்கு சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அந்தந்த சோஷியல் மீடியாவில் சேர்ந்து வெப்சைட்டுக்கு வரவங்க சோஷியல் விசிட்டர்ஸ்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த விசிட்டர்ஸ் ஒன்று. இதை தவிர்த்து நிறைய டைரக்ட் சப்மிஷன் இருக்கு, ஆர்டிகல் சப்மிஷன் இருக்கு, அப்புறம் கேம்பெயின் பண்றது இருக்கு. இந்த மாதிரி நிறைய விதமா விசிட்டர்ஸ் பேஜ் விசிட்டர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வருவாங்க. இதுல காமனா இதை ஒரு ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிக்குள்ள கொண்டு வரணும்னா டைரக்ட் விசிட்டர்ஸ் அண்ட் அதர் மோட்ஸ் ஆஃப் விசிட்டர்ஸ்னு சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் சோஷியல் விசிட்டர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.